எமனென்ட் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எபிசோடை கொண்டு போயிட்டுருக்காங்க. நிவின் வந்து யமுனாவை ஏற்றுக்கிட்டது, அப்புறம் பசுபதி திட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சு கிருஷ்ணா விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணது ஃபேக் ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காட்டுற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து எல்லாருமே எம்மன் வந்து முடிய போகுதுன்னு நினைக்கலாம். நான் கூட அப்படி தான் நினச்சேன். அப்புறம் வந்து கிருஷ்ணாவா நடிக்கிறார்ல அரவிந்த், அவர் வந்து ஒரு ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. அதை பார்க்கும்போது என்னன்னா, பொங்கல் செலப்ரேஷனுக்காக வளகாப்பு செலப்ரேஷன் வந்து சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம். அதுதான் ஒரு காரணமாக இருக்கும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா வளகாப்பு முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணா கதையை எப்படியும் 1 மந்த்துக்கு வந்து கொண்டு போவாங்க. அப்புறம் கிருஷ்ணாவை அவங்க ஃபேமிலியை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதை ஒழுங்காக கண்டுபிடிச்சி அப்புறம் திரும்ப வந்து பேபி பிறந்து அப்புறம் குமரன் வருவாரா வரமாட்டாரா அது கூட காட்டலாம். அது காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நிறைய கதை வந்து எப்படினாலுமே கொண்டு வரலாம். நம்ம வெண்ணிலா கதை கொண்டு வரும்போதே நினச்சோம், இது வெண்ணிலா வந்தோடனே இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கிருஷ்ணாவை காட்டலையா, அவங்க ஃபேமிலியை காட்டலாம், அதேமாரி ஏதாவது ஒன்று காட்டுவாங்க நிச்சயம். 200 அதாவது 2000 எபிசோடு வந்து போகும். இவ்வளோ தூரம் வந்து 2000 எபிசோடு வந்து போகணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து டிவியில் வந்து முன்னாடியே எபிசோடு வந்து மொபைலில் வந்துடுறதா, அதனால் யாருமே அதிகமாக வந்து டிவியில் பார்க்க மாட்டோம். மொபைலில் பார்த்தாலும் டிவிலையும் பார்த்தா தான் டிஆர்பி வந்து ஏறும். என்னதான் நம்ம நினச்சாலும் டிஆர்பி வந்து லோவாக இருந்துச்சுன்னா ஒரு வேளை சேனலே வந்து கட் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம விக்காவை வந்து கட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க சோசியல் மீடியாவிலே. டிவியில் பார்க்குறத விட சோசியல் மீடியாவில் அவ்வளோ ஃபேன்ஸு வீக்காவுக்கு இருக்காங்க. ஒரு வீடியோ போட்டாலே அவ்வளோ ரீச் ஆகும். அவ்வளோ அளவுக்கு வீக்காக ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக 2000 எபிசோடு வந்து போகும். யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். எம்மனுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, பொங்கல் ஃபங்க்ஷன் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வளகாப்பு ஃபங்க்ஷனை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.